ஹாய்! ஹலோடா! இது வந்து டேகிக்கான ஒரு நியூ எஃப்எஃப் டேகி லவர்ஸ் உங்களுக்காக. இது ஆக்சுவலி நான் யோசிச்சு தான் வச்சிருந்தேன். ஆனா டைம் சுத்தமா இல்ல எனக்கு போடுறதுக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் நேத்து தான் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள். எனக்கு வந்து சுகா அப்புறம் டேக் ஒரு நியூ எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. இது ஒரு நல்ல சான்ஸ் சொல்லி நான் எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்றேன். எஃப்எஃப்னா ரொம்ப லாங்காலாம் போகாது. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து 2 பேர் 3 பேர் கூட வருவாங்க. எப்பவும் போல தான். ஆம் மெயின் வந்து சுகா அப்புறம் அவங்க தான் இருப்பாங்க. சுகா தான் வந்து டாப். அம் டயாங் வந்து பாட்டமா தான் இருப்பாங்க. அதேமாரி ஜீகோக் இருப்பாங்க. அப்புறம் நாம்ஜின் இருப்பாங்க. பிளஸ் ஹோபி இருந்தா இருப்பாங்க. இல்லன்னா தெரியல. ஏன்னா அதுல வந்து அந்த கேரக்டர் நான் யோசிக்கல. இருந்தாலும் ஹோபிய நான் விட மாட்டேன். கண்டிப்பா எஃப்எஃப்குள்ள நான் கூட்டு வந்துருவேன். அப்புறம் பர்த்டே கேர்ள்க்கு நம்ம விஷ் பண்ணல. அவங்க பேர் அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்களுடைய ஐடி வந்து கதிர் வசீகரன்னு நெனைக்கிறேன். அந்த ஐடி தான் கரெக்ட்டா பேர் சொன்னேனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அம் லைஃப் லாங் ஹேப்பியா இருக்கணும். போல்டா இருக்கணும். எதா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணணும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம அதான் சொல்ல முடியும். ஏன்னா கேர்ல்ஸ்னாவே நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல கூட என்னை சுத்தி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நெறைய இருக்கு. என்னால அத சரி பண்ண முடியல. சரி அத விடுங்க. கேர்ல்ஸ்னாவே பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். சொசைட்டி ஆம் மத்தவங்க ஏன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மள வந்து இவங்க என்ன கேர்ல்ஸ் தானே அப்படிங்கிற மாரி ஒரு சீஃபா தான் யோசிக்கிறாங்க. நம்ம எதா இருந்தாலும் நல்லா போல்டா ஃபேஸ் பண்ணணும். லைஃப் லாங் நீங்க ஹேப்பியா இருக்கணும். அதான் நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எஃப் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு வருமா என்னன்னு தெரியல. 2 டேஸ்க்குள்ள நான் கண்டிப்பா இத வந்து நான் அப்லோட் பண்ணிர்றேன். அ என்னன்னு சொன்னா, எங்க ஊர்ல திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இத நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்ப கரண்ட் இல்ல. அதனால நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இது அநேகமா டியூரேஷன் கம்மியா தான் இருக்கும். நான் சீக்கிரம் இந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம், அ நான் சூன் வந்து எல்லா எஃப்எஃப்மே நான் கன்டினியூவா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாம். ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும். இதுல என்னன்னு சொன்னா வந்து, சுகாவோட அப்பா, அம்மா அப்படின்னு வந்து நான் வந்து நாம்ஜின் தான் போட்டிருக்கேன். என்னடா பாய்ஸ போய் கேர்ள் மாரி, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி யோசிச்சுக்கங்க. ஏன்னா நெறைய கேரக்டர் உள்ள கொண்டாரும்போது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுது. எனக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அதனால தான். சரி ஓகே. அதுல வந்து நம்ம நாம்ஜீன வைக்கலாம் அப்டின்ட்டு. ஏன்னா நாம்ஜீனுக்கு இதுவரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியே வந்து நான் போடாத மாரி எனக்கு ஃபீலா இருக்கு. இதுல நாம்ஜீன் எஃப்எஃப் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க இந்த ஸ்டோரிய கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது புரியும். ஏன்னா இதுல நாம்ஜீனுக்கும் ஒரு மெயின் லீட் இருக்கு. சரி மீதிலாம் வந்து நீங்க போக போக எஃப்எஃப் போக போக உங்களுக்கே புரிஞ்சுக்கும். இப்போ எடுத்தோனே ஒருத்தரு பார்க்கறதுக்கு ஏ ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாரு. அவரு ஃபுல்லா அந்த இடம் அப்படியே டார்க்கா இருக்கு. அவரு ஒரு நிலா வெளிச்சத்துக்கு கீழ, ஒரு ட்ரீக்கு கீழ, அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதிட்டு இருக்கிறாரு. என் உயிர் கனவா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுடைய பாட்ட நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அது கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னமோ அப்படியே உங்க பக்கத்துல உட்காந்து, உங்க ஐஸ் டூ ஐஸ் பார்த்துட்டு, நீங்க அந்த பாட்டு எனக்காக பாடுன மாதிரி, அத உட்காந்து நான் கேட்டு ரசிக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எனக்காக பாடுன மாதிரி இருந்துச்சு. அவ்ளோ அழகா பாடியிருந்தீங்க அந்த பாட்ட. கண்ண மூடுனா கூட எனக்கு அந்த பாட்டு தான் நினைவுக்கு வருது. அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே எழுதுறத நிப்பாட்டிட்டு, கண்ண மூடி அந்த பாட்ட வந்து அப்படியே ஃபீல் பண்றாரு. ஏன் என் வாழ்வில் வந்தாய் கண்ணே நீ போவாயோ காணல் நீர் போலே தோன்றி வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேன் மன்னிப்பாயா அன்பே. அப்படியே அவர் லிப்ஸ் ஓரமா சின்னதா ஒரு ஸ்மைல். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அப்படியே எனக்காக பாடுன மாதிரியே இருந்துச்சு. இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாட்டு பாடும்போது, எனக்கு என்னமோ நீங்க என்னுடைய லெட்டர படிக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்க. அதுல
நானும் ஒரு ரசிகன். என்னுடைய லெட்டர் உங்களுக்கு கிடைக்குமா? என்னுடைய இந்த வரிகள் உங்களுக்கு கிடைக்குமா? கணவர் கணவர்னு இந்த லெட்டரில் ஒவ்வொரு வாட்டியும் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு நம்பிக்கையில், ஏன்னா இந்த லெட்டர் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையில். அப்படி நீங்கள் படித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இவன் யார், அவன் பைத்தியக்காரன்னு நினைப்பீங்கல்ல. நம்மளை போய் அவன் ஹஸ்பண்ட் சொல்கிறானே, கணவர்னு சொல்கிறானேன்னு நினைப்பீங்கல்ல. எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னுடைய ஹஸ்பண்ட் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது? ஏன் எதுவும் பிரச்சனையா உங்கள் லைஃப்பில்? எனக்கு உங்ககிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் ஃபேஸை பிடிச்சி கேட்கணும்னு தோணுது. ஆனால் என்னால் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன்ல. என்னால் தூரத்துல இருந்து உங்களை பார்க்க மட்டும்தான் முடியும். உங்களுடைய குரலை கேட்க மட்டும்தான் முடியும். அதை ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி எதுக்கு எங்கே அழுவுறீங்க, அழுகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க சொல்லணும்னு தோணுச்சு. நான் கவனிச்சேன், மற்றவங்க கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. உங்கள் ஐஸ்லாம் அப்படியே கலங்கி இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஏய் டயா, டயா, ஆ அம்மா அம்மா கூப்பிட்றாங்க. சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். அம்மா இங்கே உட்காந்துருக்கதை பார்த்தா திட்டுவாங்க. என் உயிர் காதல் கனவா படிக்க உன் மனைவி அப்படின்னு சொல்லி வி அப்படின்னு சொல்லி போடுறாரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த இருட்டில் உட்காந்து? ஏய் என்னடா பண்ற? ம் என்ன பண்றீங்க? அப்படி சொல்லி ஒரு மாதிரி தலையாட்டுறாரு. ஏதோ எழுதிட்டு இருந்தியாண்ணா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. எதுக்கு எடுத்தாலும் அப்படியே தலையாட்டிட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? இன்னும் இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. சரிவா, இப்படி இருட்டில் வந்து உட்காந்துருக்க, எதுனா பாம்பு ரொம்ப வரும்ல அந்த பக்கம்லாம், வா அப்படி சொல்லி கையை பிடிச்சி அவங்க அம்மா டயாங் அப்படியே கூட்டு போகிறாங்க. டயாங் பின்னாடி போயிட்டே இருக்காரு. இந்தா சாப்பிடு அப்படி சொல்லும் போது டயாங் அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஊட்டி ஒண்ணுமா அப்படி சொல்லும் போது டயாங் அவங்க அம்மா பற்றி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரி அப்படி சொல்லி இப்போ அவங்க அம்மா அப்படியே டயாங் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி விடுறாங்க. சரி தூங்கு, காலையில் எழுந்திரிச்சு நீ வேலைக்கு போகணும்ல, அப்படி சொல்லி தலையாடுறாரு. தூங்கு அப்படி சொல்லி அவங்க அம்மா அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. இப்போ டயாங் அவருடைய மொபைலில் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடினாலே இப்போ ஒருத்தர் ஃபேஸ் தான் அவருக்கு நினைவுக்கு வருது. லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தூங்கிறாரு. இது இப்படியே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் சிங்கர் மினிவங்கி சார் சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் தான், அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன விஷயம்? இல்லை சார், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்கள் ஆல்பம் பற்றி எதுனா? இல்லை இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் நெக்ஸ்ட்டு 2 ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் கையை அப்படியே மீடியா முன்னாடி அப்படியே காட்டிட்டு போகிறாரு. சார் மினிங்கி சார், அப்போ உங்கள் பிரதர் ஆமாம் சார், உங்கள் பிரதர் ஜியோன் ஜங்குக் அவனா? அவன் நெக்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு. பின்னாடி வர்றாரு, அவர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ நேராக சுகா அவர் வந்து நேராக காரில் போய் அப்படியே ஏறிக்கிறாரு. ஜங்குக் சார் அப்படி சொல்லி ஓடாரு. வந்துட்டானுங்கடா, ஏன்டா இவங்க இப்படி இருக்கிறானுங்க தெரியல சார். எதுனா ஏட்டிக்குட்டியாக கேள்வி கேட்பானுங்க, அப்புறம் எதுனா வந்து நம்ம எதுனா பதில் சொல்லணும்னா அது வந்து அப்படியே ஃப்ளாஷ் நிமிஷம் போட்டு காட்டுவானுங்க. சார் வந்துட்டாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்? சார் மினிவங்கி சார் வந்து பிரேக் எடுக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் நான் பிரேக் எடுத்துட்டா என் ஆல்பத்தை எப்படி சார் ரிலீஸ் பண்ணுறது? ஆமாம்ல சார். சரி சார், உங்கள் ஆல்பம் எப்போ ரிலீஸ் ஆகுது? ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 1 மந்த் கூட ஆகலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? யோகி சார் பற்றி நீங்கள் யோகி சார்கிட்ட தானே கேட்கணும், அண்ணாட்ட கேட்குறதுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. இல்லை சார், அவர்கிட்ட கேட்டால் எப்போவுமே சரியாக பதில் சொல்லவே மாட்டார். சார் எப்போ மேரேஜ் பண்ணிப்பார்? மேரேஜ்? எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்கும், நீங்களே கேட்டுருக்கலாம்ல சார். 2-3 வாட்டி கேட்டோம் சார், பதிலே சொல்ல. இன்றைக்கி நாங்கள் யாரும் கேட்கவும் இல்லை அந்த கேள்வி, ஏன்னா கேட்டால அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால தான் டென்ஷன் ஆகிறாரு சொன்னால் அது அவருடைய பர்சனல், அவருடைய பர்சனல் போய் நீங்கள் கேட்டால் கோவம் வரும்ல. நீங்கள் ஆல்பம் ரிலீஸை பற்றி கேட்குறீங்க, சாங் எப்படி இருக்குது அதை பற்றி கேட்குறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவன் மேரேஜை பற்றி அவனுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட்டோ அப்போ மேரேஜ் பண்ணிப்பான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போ நேராக
யூங்கியோட காலில் தான் வந்து ஏறாரு. ஜங்குக், என்ன என் காலில் வந்து ஏறுற? நான் வருவேன்னு சொல்லி தானே நீ கிளம்பாம அப்படியே இருந்த. இல்லடா, அது நம்ம 2 பேரும் ஒண்ணா போனா அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுதான். ம், சரி 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 போலாமா? ஏய், எங்கோ பிஏ காணோம்? அவனா? அவன் உள்ள இருக்கான். ஏன் அவனை பத்தி கேட்குற? இல்லை, எப்பவும் கூட ஒட்டிக்கிட்டே இருப்பானே, அதான் கேட்டேன். சரி 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 போகலாம் அப்படி சொல்லி அந்த காரும் அப்படியே மூவ் ஆகுது. இப்போ அந்த விண்டோ சைடு இப்போ சில்லுன்னு காத்து அடிக்குது. அந்த நிலாவை தான் வந்து இவங்க வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக் சும்மா அப்படியே மொபைல் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்துப்பாரு. இப்போ திரும்பி சுகா அப்படியே அந்த நிலாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறத ஜங்குக் பார்த்துறாரு. இப்போ சொடக்கு போட்டு கூப்பிட்றாரு. என்ன என்ன புதுசாக இருக்கு? என்ன புதுசாக இருக்கு? இல்லை வித்தியாசமாக இருக்கு. சி, என்னடா வித்தியாசமாக இருக்கு? என்ன சொல்லு? இல்லையா, இப்படிலாம் நீங்கள் நிலாவெல்லாம் பார்த்து சிரிப்பீங்களா என்ன? நான் இப்போ தான் பார்க்குறேன். எப்போவுமே அந்த அந்த ப்ராக்டிஸ் ரூமு, அப்புறம் நம்ம வீட்டில் அந்த ரூமு, அதை விட்டால் உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதே. அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டர், இதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணவங்க தெரியுமா என்ன? ஹேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? டேய், நான் சிங்கர்ரா. அதுவும் ஓனாக சாங் ரைட் பண்ணி பாடுறேன். அதுவும் எவ்வளோ ஹிட் ஆகுது தெரியும்ல? தெரியும் தெரியும். ஆனால் உங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. புதுசாக இருக்கிறீங்க, அதான் கேட்குறேன். அது ஒரு விஷயம் இருக்குடா, கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரைவசிடா. சரி ஓகே. நான் சொல்லுங்க தம்பி. காரை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? ஏன் தம்பி? இல்லைண்ணா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள். ஏய் ஜங்குக், இல்லை, இது வரைக்கும் நீ என்கிட்ட இப்படி பேசுனதில்ல. இதை சொல்கிறேன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்டோன்னு வாங்க. சரி தம்பி அப்படி சொல்லி டிரைவர் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ சொல்லு, அது சொல்லு, என்ன விஷயம்? ஜங்குக், எனக்கு நிறையா ஃபேன்ஸ்டேருந்து லெட்ரு வரும் தெரியல. ஆமாம், எனக்கும் தான் வரும். யார் அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டுப்பா, நமக்கு என்ன டைம் இருக்கா என்ன? ஆனால் நான் படிப்பேன். ஆமாம், நீ ஒரு லூஸு படிப்ப. என்ன விஷயம் சொல்லு? அதில் ஒரு லெட்ரு மெயினாக ஃபேன்களா? இல்லைடா, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயாக தான் இருக்கும். பையனா? எப்படி சொல்கிறது இல்லை. இந்த லெட்ரு பாரு அப்படி சொல்லிட்டு அவர் உள்ள ஒரு மாதிரி கோட் மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பாரு. கோட் உள்ள ஒரு பேக்கெட் இருக்கு, அது உள்ளே வச்சுருக்காரு. என்னது கொடு அப்படி சொல்லி அதை வாங்கி படிக்கிறாரு. என் அன்புள்ள கனவா? என்னது கனவாவா? அப்படி சொல்லி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. எதுக்குடா ஷாக் ஆகுற? என்னது கனவாவா? ஏய், உண்மையை சொல்கிறா, கல்யாணம் பண்ணிட்டியான்னு எங்களுக்கு தெரியாம? டேய், அந்த பாட்டி தொல்லை தாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டியா? வாய மூடுறா, நீ வேற. கல்யாணம் பண்ணல, அது யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாது, உனக்கு கணவன். இந்த காலத்துல எல்லாம் எனக்கு கூட அப்படிதான் அனுப்புவாளுங்க, அதனால தான் நான் படிக்கிறதே இல்லை கர்மம். அப்படி சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதம் உங்களை எந்த இன்டர்வியூலையுமே காணோம். ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாடினா கண்டிப்பாக அந்த ஆல்பம் ஹிட் ஆகும். நான் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த ஆல்பம் ஹிட் ஆகும். ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களை நான் இன்டர்வியூவில் பார்த்து 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களுடைய பாட்டு தான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். உங்களுடைய பழைய இன்டர்வியூலாம் வச்சு பார்த்துட்டே இருக்கேன். இருந்தாலும் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையா? ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு யோகி. பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பேசுகிறேன்ல. இப்போ லெட்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குமா போகுது? இருந்தாலும் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னமோ எழுதி வச்சிருக்காரு. உங்களை நான் அன்னைக்கு பேனரில் பார்த்தேன், உங்கள் சாங் நான் இத்தனை வாட்டி கேட்டேன் அப்படி சொல்லி அந்த லெட்டரில் அவ்வளோ எழுதியிருக்கு. கடைசியாக படிக்க உங்கள் மனைவி வீன் இருக்கு. வீயா? ஏய், இவனை பார்த்தா பேசுகிறத ரசிகன் தான் எழுதியிருக்கான். இவன் கண்டிப்பாக பையன் தானே? ஆமாடா. அப்புறம் என்னடா மனைவின்னு எழுதி வச்சிருக்கான்? எதுவும் பைத்தியமாக இருப்பானா? டேய், இல்லை இல்லை, எனக்கு என்ன இப்படி தோணுது? டேய் சுகா, இது ஃபஸ்ட் தடவை வந்து லெட்டரா? இல்லை, நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எனக்கு இந்த லெட்ரு வருது. அட பாவி, 5 வருஷமாக வருதா? நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலடா. இப்போ தான்டா ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி
அன்னைக்கு இந்த லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்கல்ல, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன் லெட்டரும் எடுத்து படிச்சேன்டா. அப்பதான்டா இந்த லெட்டர் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் பழைய லெட்டர்லேருந்து எல்லா லெட்டருமே எடுத்தேன். எல்லாத்துலேயும் இப்படி தாண்டா எழுதி வச்சிருக்கான். ஸ்டார்டிங்லலாம் உங்கள் சாங் நல்லாயிருக்கும், இப்படி இருக்கும், நீங்கள் பார்க்க அழகா இருக்கீங்க, அப்படி இப்படின்னு எழுத ஆரம்பிச்சு, அப்புறம் போக போக லைஃப்பில் நீங்கள் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கீங்க, இன்னைக்கு இன்டர்வியூவில் பார்த்தேன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, ஹேரெல்லாம் கட் பண்ணுங்க, இப்படி கட் பண்ணுங்க, அழகா இருப்பீங்க அப்படின்னு அவ சொல்ல சொல்ல அதே மாதிரி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்டா. அவன் எனக்கு எப்படா அந்த லெட்டர் வரும், மந்த் 1ஆம் தேதி ஆனால் அவனுடைய லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். அந்த லெட்டருக்காக எப்படி வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன் தெரியுமா? அப்படியே அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம்டா. இந்த ஒரு வருஷமாக தான் அவனோட லெட்டர் நான் படிக்கிறேன். கிட்டத்தட்ட இத்தனை லெட்டருங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படித்த லெட்டரை மறுபடியும் நான் படிக்கிறேன்டா. அவன் அந்த லெட்டரில் எழுதுறவன்னு தான் என்னை நானே ரசிக்க ஆரம்பித்தேன் தெரியுமா ஜங்கு. ஹயா, நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆமாடா, எனக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. இப்போ எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா. அவன் எப்படி இருப்பான்? ஹயா, ஒருவேளை இது பிராங்கா இருந்தா தெரியலடா. ஆனா அவன் என் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கான்டா. நானும் அவனும் அவன் கூட அப்படியே வாழ்ற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குடா. இந்த இந்த ஃபீலிங் அவங்ககிட்ட எப்படி சொல்றது கூட எனக்கு தெரியல ஜங்கு. ஹயா, எதுக்கு அழுவுறீங்க? என்னன்னு தெரியலடா. இந்த 1 மந்த்தா மனசு ஒரு மாதிரி பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அவன் என்னை விட்டு தூரமா போற மாதிரி என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்குடா. ஆனா எனக்கு லெட்டர் வந்துருதுடா. ஆனா போன மாசம் வந்து இந்த லெட்டர் நாளைக்கு லெட்டர் வருமா வராதா அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி புதுசா இருக்கிற இந்த ஃபீலிங் எனக்கு. என்னயா, லவ் பண்றீங்களான்னு தெரியல ஜங்குக். ஒருவேளை லவ் பண்றேனா? இது என்கிட்ட கேட்குறீங்க, அது உங்களுக்கு தானே தெரியும். தெரியலடா எனக்கு, இது என்ன ஃபீலிங்னு எனக்கு புரியலடா. சரியா, நாளைக்கு லெட்ரு வருமா? வரும்டா. என்னன்னு தெரியல, வருமா வராதா? ஐயா, மாதம் லெட்ரு வருது தானே. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலேருந்து உங்களுக்கு லெட்ரு வந்துட்டு தானே இருக்கு. ஆமாடா, கரெக்டாக அந்த டேட்டுக்கு தாண்டா வருது, 1ஆம் தேதி. சரிம்மா, ஸ்பெஷலாக ஒரு லெட்ரு வரும்டா. என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த லெட்டர் ஸ்பெஷலாக இருக்கும் தெரியுமா? அது அப்படியே ஃபுல்லாக கவிதையால் அப்படியே நிறைஞ்சிருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, நான் அது வீட்டில் வச்சுருக்கேன், உனக்கு நான் அப்புறமா காட்டுறேன் அந்த லெட்டரை. சரியாயா? என்ன உங்கள் ஃபேஸில் இவ்வளோ பிரைட்? ஆமாடா, அதில் என்னம்மா எழுதியிருக்கான்னு தெரியுமா? அப்படியே அதெல்லாம் படிக்கும்போது இப்போ நான் பாடினேல இந்த சாங், அது அந்த கவிதையிலேருந்து எடுத்து நான் பாடியிருக்கேன்டா. நிஜமாவா? அது ஒருவேளை அவங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. என்னை நினச்சிட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நான் அவனை நினச்சிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஜங்குக். எனக்கு எனக்கு புரியுதுடா. நான் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா. ஐயா, சீரியஸாவா? ஆமாடா, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு அவன் வேணும். அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும். நான் அவனை டச் பண்ணணும்டா. அவன் எனக்கு எழுதின அந்த கவிதையெல்லாம் அவனுக்கு நான் பாட்டாக பாடி காட்டணும். எனக்கு அதான்டா ஆசையாக இருக்குது. ஐயா, நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயம் இந்த ஜங்குக்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் தம்பி நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஜங்குக், முடியுமா? முடியும் ஐயா. அது ஏன் முடியாது? அந்த பேரு கூட மென்ஷன் பண்ணடா, நான் பார்த்துக்கிறேன். எங்க உங்க பிஏ அவன் அவங்க வேலையில் பிஸியாக இருக்கான் போல இருக்கு. சரி, நானும் அவரும் இதை பற்றி பேசுகிறோம். அவனுக்கு தெரியாதே. இப்படியே தெரியாதுன்னு மறைச்சி வச்சோன்னு சொன்னால் நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு அவன் வேணும்னு சொன்னால் நம்ம சில பேர்கிட்ட விஷயத்த சொல்ல தான் வேணும். அப்பதான் நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? புரியுதுடா. சரி வாங்க, ஹாப்பியா இருங்க. உன் தம்பி ஜங்குக் நான் இருக்கேன். அப்படி சொல்றாங்க. இப்போ அந்த டிரைவரையும் அப்படி கூப்பிட்டுறாங்க. கார் இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகுது. வீட்டில் போய் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவங்க அம்மா அப்படியே வெளியே நின்று அப்படியே சுகா அப்படியே வெல்கம் பண்றாங்க. என்னன்னு சொன்னா அவங்களுடைய ஆல்பம் சாங் ஹிட் ஆயிடுச்சு. அதனால ஹே மிஸ்ஸன் பா, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்டா. என்னோட பையன் இப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னுடைய 2 ஆல்பம் ஹிட் ஆனதுக்கு. பா, எனக்கும் வாழ்த்து சொல்லுங்க. உனக்கும் தான்டா. நெக்ஸ்ட் வந்து தானே அண்ணனும் தம்பி லைஃப்ல இதே மாதிரி ஜெயிச்சுட்டே இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். என்னுடைய பசங்க இந்த மாதிரி ஜெயிக்கிறத நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக பார்க்கணும். என்னன்னு சொன்னால் அவங்க 2 பேருமே சிங்கர் தான். இன்னமும் அவங்க அப்பா
தான் இருக்காரு. ஆனா அவங்க அம்மா அதாவது ஜின் வந்து வீட்டோடயே இருக்கிறாங்க. உள்ள வாங்க. இன்னும் வெளிய என்ன பேசிட்டு இருக்க? வாங்க. அம்மா. என்ன ஜங்கு? எங்க? யாரு? உன் மாமி யாரு? அவங்களா? அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னது இது? பேரன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கான். அது என்னன்னு சொன்னா மக வீட்டுல போய் உட்காந்துருக்கான். அவங்களா ஒரு விஷயமா போயிருக்காங்க. வரும்போது 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 கூட ஒருத்தவங்களையும் கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறான். மா நிஜமாவா? அப்படின்னு சொல்லி சிவா கேக்குறாரு. ஆமா, நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. நீ எதுவுமே பதில் சொல்ல. அநேகமா வரும்போது அவரோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மா இன்னைக்கு என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட தான் சொன்னேன்லம்மா, ப்ளீஸ் எனக்கு பிடிக்கலம்மா. டேய், பிடிக்கலன்னு எத்தனை வருஷம் அப்படியே இருப்ப சொல்லு. மேரேஜ் பண்ணிக்க வேணாமா? அம்மா கொஞ்சம் டைம் கொடுமா. எனக்கு தெரியாதுப்பா. இந்த வீட்ல நான் எடுக்கிற முடிவா என்ன அப்படி சொல்லி அவங்க சின்ன ஆரம்பம் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. ஆரம்பம் என்னடா என்னைய எப்படி பார்த்துட்டு போறா? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதாப்பா? உன் ரூம்ல போய் நல்லா வாங்கி கட்டிக்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்புறம் சுகா 2 பேருமே அப்படியே உள்ள வராங்க. சுகா அவருடைய ரூமுக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு ரூம் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அந்த அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. பின்னாடியே ஜங்குக் வந்து சுகா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன போய் பார்க்குறியா? இல்லடா தூங்கியிருப்பான்ல. ஆமா இந்நேரம் தூங்கியிருப்பான் அப்படி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிடறாங்க. அப்ஸ்டேர்ஸ்ல தான் அவங்க ரூம் இருக்கு. ஆரம் தான் ரூமுக்கு போறாரு. என்ன ஜீன் மூஞ்சி ஏன் அப்படியே வச்சுட்டு இருக்க? நான் என்ன எப்பவும் போல தானே இருக்கேன். இல்லையே, அது என்ன என்னைய அப்படி பார்த்துட்டு வர? ஒன்றும் இல்லை, நான் சொன்னது உண்மைதானே. இந்த வீட்டில் நான் எடுக்கிறது முடிவா என்ன? நான் எடுக்கிறது முடிவு இல்லைல்ல, உங்க அம்மா எடுக்கிறது தானே முடிவு. எல்லாம் தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். கஷ்டமா இருக்கு ஆரம். என் பசங்களோட லைஃப் முடிவு பண்ற உரிமை கூட எனக்கு இல்லை. ஃபீல் பண்ணாத, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆரம் அப்படி சொல்லி ஜீன் ஒரு மாதிரி அழுகுறாங்க. அழுவாத, எதுக்கு இப்படி அழுகுற? நான் என்ன பண்ணுவேன்? அம்மாவை தனியா விட முடியாதுல. நான் போய் சொல்லவே இல்லை ஆரம். இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. நான் யார்கிட்ட சொல்வேன்? உன்கிட்ட தானே சொல்ல முடியும். சரிடி அழுவாத அப்படி சொல்லி ஆரம் இப்போ ஜின்னோட கண்ணீர்லாம் அப்படி தொடச்சி விடுறாரு. அந்த பக்கம் சுகா தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறாரு. டைம் பார்க்குறாரு 11:30. எப்போ வீடியோ, எப்போ மார்னிங் ஆகும், எப்போ உன்னுடைய லெட்ரு வரும், நினப்பா இருக்கு. நீ எப்படி இருப்ப அப்படி சொல்லி அந்த லெட்ரு ஒன்றுனா எடுத்து அப்படியே அதெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. மெயினாக உங்கள் மனைவி அப்படின்னு எழுதியிருக்குது, அப்புறம் ஹஸ்பண்ட் கணவர் அப்படின்னு எழுதியிருக்குது, அதெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. ஒரு செஸ்டோட வச்சுட்டு அந்த லெட்டரை வச்சுட்டு அப்படியே இதை அணைச்சி படுத்திருக்கும் போது உன்னையே அணைச்சி படுத்திருக்க மாதிரியே இருக்கு. ஆனால் நீ எப்படி இருப்பேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நீ மட்டும் என்னை பார்க்கல கேடி, என் முன்னாடி வந்தா என்னடி, என்னையும் அப்படி தவிக்க வைக்கிற. ஏன் என்னைக்கு பார்க்குறேனோ அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இப்படிதான் டைட்டா வச்சுட்டு லெட்டர் கிழிஞ்சிரும் அப்படி சொல்லி அந்த லெட்டரை அப்படியே எடுத்து வச்சுறாரு. பில்லு எடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு, நீ தான் இது, நீ அப்படியே கடிச்சு தின்றுவேன் அப்படி சொல்லி லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவர் தலையில அவர் அடிச்சுக்கிறாரு. வெளியே அவ்வளோ ரூடான பர்சன், நானும் பெரிய சிங்கர், ஆனால் உள்ள பாரு குழந்தை மாதிரி. நிஜமா தாண்டி நான் குழந்தை மாதிரி ஏங்குறேன் என்னை பார்க்கறதுக்கு, முப்பு வருவேன் அப்படி சொல்லி அந்த பக்கம் சுகா அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பக்கம் டயாங் கிளம்பிட்டியா? அப்படி சொல்லி தலையை மட்டும் ஆட்டுறாரு. இப்போ அவங்க அம்மா வந்து டயாங்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. டயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் என்னமோ சைகையிலே சொல்கிறாரு. அவங்க அம்மா கண்ணிலேருந்து அப்படியே டீயர்ஸ் வருது. எதுக்கு அழுகுறன்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சி விடுறாரு. இல்லை நீ ரொம்ப அழகா இருக்க, இவ்வளோ அழகா ஸ்மைல் பண்ணுற, ஆனால் கடவுள் உன்னுடைய அந்த குரலை மட்டும் எடுத்துட்டான்ல அப்படி சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி பண்ணுறாரு. சரி இனிமேல் சொல்ல மாட்டேன் சரியா? சரி கிளம்பியாச்சா இந்த அப்படி சொல்லி டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாங்க, டயாங்கால பேச முடியாது, கேட்க மட்டும்தான் முடியும். அவரும் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு அங்கே இருக்க பைக்கை எடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. நேராக போய் அந்த போஸ்ட் மேலே மடக்கி பிடிச்சிடுறாரு. போகிற என்னம்மா இந்த மாதமும் நீ லேட்டா?
உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல நீ முதல்ல போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சிறாரு. ப்ளீஸ் 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 அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு ஏன்னா டயாங் வந்து ரொம்ப வருஷமா அங்க வந்துட்டு வந்துட்டு போறாரு. அதனால போஸ்ட்மேன் அவருக்கு தெரியும். அவர் வந்து போஸ்ட் பண்ணலான்னு வச்சிருந்த லெட்டர் மிஸ் ஆயிருந்திருக்கும். அவரால போஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் இப்போ வேக வேகமா லெட்டர் எடுத்துட்டு வந்து அந்த போஸ்ட்மேன புடிச்சேன். சரி இந்த ஒரு வாட்டி தான். மறுபடியும் பண்ணக்கூடாது. ப்ராமிஸா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவரு நெக்ல கை வச்சு தலைய ஆட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாரி ஸ்மைல் வந்துட்டு, இப்ப அந்த போஸ்ட்மேனோட கைய புடிச்சுட்டு, "சொல்ல மாட்டேன்ப்பா. ப்ராமிஸா சொல்லக்கூடாது" அப்படிங்கிறா. "சொல்ல மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு அவரு வந்து அப்படியே கெளம்பிறாரு போஸ்ட்மேனு. அந்த பக்கம் தான் மார்னிங் ஆன உடனேயே ஒரு 100 வாட்டி நடந்திருப்பாரு. இந்த பக்கமோ, அந்த பக்கமோ, இந்த பக்கமோ, அந்த பக்கமோ. ஜின் வந்து, "இந்தா காஃபி. அம்மா காஃபி குட்றா. எதுக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க? இப்போ பிரேக்ல தானே இருக்க. ரெஸ்ட் எடு. இவ்ளோ அர்லி மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க?" அவரா, முக்கியமா ஒருத்தவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. "ஏய் யாரு?" பாட்டி கூப்பிட்டு, "அம்மா நீ வேற சும்மா இரும்மா. கடுப்பு கிளப்பாத" அப்படி சொல்லி சுகா கத்திட்டு போய் கவுச்சில உட்காந்துக்கிறாரு. "ஏம்மா அவனுக்கு அவன் ஞாபகப்படுத்துற? உனக்கு தெரியும்ல அவனுக்கு பிடிக்காதுன்ட்டு. அப்புறம் எதுக்கு? புடிச்சாலும் புடிக்கலனாலும் அவன் லைஃப் பார்ட்னர் அவன் தானே" அப்படி சொல்லிட்டு ஜின்னு போயிடுறாங்க. என்ன ஜங்குக் இது? நான் என்ன பண்ணேன்? ஹிட்லர் வரும். அதுகிட்ட நீயே பேசிக்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது போஸ்ட்மேன் வந்துட்டாரு. வேகமா அந்த காஃபிய வச்சுட்டு வேகமா ஓடுறாரு வெளிய. அது வந்து அங்க இருக்க பாக்ஸ்ல தான் போடுவாங்க. அதுக்குள்ளாட்டி இவரு வேகமா போய், "என்னாச்சு சார்? லெட்டர் வந்துருச்சா? சார் இந்தாங்க. நான் இந்த டப்பா பாக்ஸ்ல போடலான்னு இருந்தேன் அதுக்குள்ளாட்டி." "பரவால்ல நீ கையிலே குடு" அப்படி சொல்லி எல்லா லெட்டருமே வாங்குறாரு. நேரா அவருடைய ரூமுக்கு தான் ஓடுறாரு. இத வந்து கீழ உட்காந்து ஜங்குக் பார்த்துட்டே இருக்கிறாரு. "லெட்டர் வந்திருக்குமா? நமக்கே ஆர்வமா இருக்கே. சரி முதல்ல அவன் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்கலாம்" அப்படி சொல்லி அவரு கீழே உட்கார்ந்துருக்காரு. இப்ப மேல அந்த லெட்டர் எல்லாம் அப்படியே கொட்டுறாரு. அவ்ளோ லெட்டர் இருக்கு. அதுல ஜங்குக்கும் தான் வந்திருக்கும். எல்லாத்தையும் அப்படியே தள்ளி 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 விடுறாரு. ஒரு லெட்டர் போய் நேரா ஜங்குக்கோட கால்ல கிடக்கு. "டேய் என் ஃபேன் எனக்கு லெட்டர் போட்டா உனக்கு அப்படி தோணுதா? என் காலடியில தூக்கி போடுற. நீ என்னைக்குடா படிச்ச? போடா" அப்படி சொல்லி இன்னொரு லெட்டர் எடுத்து மூஞ்சி மேல விசிறி அடிக்கிறது. "இவன் ரொம்ப தான் அநியாயம் பண்றான்" அப்படி சொல்லி ஜங்குக் அங்க வாசல்லயே கை கட்டி பார்க்குறாரு. அப்படியே ஒரு லெட்டர்ல கை வச்சோன்னே அப்படியே அவரு கண்ணுல டீயர்ஸே வருது. கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படி சொல்லி ஜங்குக் கிட்ட வராரு. அந்த லெட்டரை அப்படியே எடுக்கிறாரு. அந்த லெட்டரை இப்ப ஜங்குக் பிடிங்கிற, "டேய் டேய் டேய் கேக்குறா இருடா செக் பண்றதுக்கு தான் அட்ரஸ் இருக்கான்னு." "டேய் அந்த அட்ரஸ் இல்லடா." "அது எப்படிடா?" "தெரியல. என்னுடைய அட்ரஸ் நம்மளோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க போஸ்ட் பண்ண அட்ரஸ் இல்ல." அப்படி சொல்லும்போது ஜங்குக் திருப்பி பாக்குறாரு. அந்த அட்ரஸ் இல்ல. ரொம்ப கேடி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த லெட்டரை வாங்கிட்டு நேரா அவரு வாஷ்ரூம்குள்ள தான் ஓடிடுறாரு. ஏன்னு சொல்லி பின்னாடியே வந்து ஜங்குக் துரத்திட்டே போறாரு. இருந்தாலும் அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் வாஷ்ரூம்ல போய் அப்படியே டோரை சாத்திட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்றாரு. "உன் அன்பான கணவர்" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேடா, இதுக்கு மேல என்னால சத்தியமா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே நாய்ஸ் கேட்கும். நான் இந்த பாட்டை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் சூன் வந்து நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்றேன். என்னைக்கு திருவிழா முடியும் நெக்ஸ்ட் டே நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகேவா? பாய் சராங்க.